வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுக்கு மல்லி காஃபி தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பவுடரை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். தனியா 1 கப்பு, அதாவது சுக்கு வந்து நல்லா 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 ஏலக்காய், இவ்வளவுதான் தேவை. ட்ரை வால்னில வறுத்துக்கணும். 1 கப்பு தனியா பாதி வறுபட்ட உடனே நம்ம மிளகெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு, ஏலக்காய், சுக்கு. நமக்கு வந்து நல்ல ஜுரம் இருந்தாலோ இல்லைன்னா கோல்டு, காஃப், தலைவலி, அதுக்கப்புறம் ஒரு அஜீரண கோளாறு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பொடி ரெடியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில் அந்த பொடியை போட்டு கொதிக்க விட்டு நீங்கள் வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா நல்லா கிளியர் மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நமக்கு குடிக்கும் போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். வெறும் தனியா, மிளகு, ஏலக்காய், சுக்கு, அப்புறம் நாட்டு சக்கரை, அவ்வளோதான் அதுக்கு தேவை. ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஆஃப் பண்ணிடுறேன். வறுபட்டுருது. மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன், ஆறிடுத்து. பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இது கூடவே வந்து 2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவாது லைட்டாக தலைவலி இருக்குது, ஒத்த தலைவலி இருக்குது, இல்லை என்னமோ தெரியாது, திடீர்னு இந்த வெயிலில் வந்து நமக்கு அடிக்கடி தலைவலியும் வரும். ஸோ அந்த மாதிரி தலைவலிலாம் இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணியில் இதை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ரிலாக்ஸாக உட்காந்து குடிங்க. எல்லாமே பஞ்சா பறந்து போயிடும். இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கா, நான் வந்து ஒரே 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் 1 டம்ளர் தண்ணி விட்டேன். நம்மளுடைய சுக்கு மல்லி காஃபி ரெடி. சுக்கு மல்லி காஃபி ரெடி. ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான். நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.